அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லாதனால வீடியோ பண்ணல. இன்னைக்கு நம்ம ம் அ குறுந்தொகையில 75வது பாட்டு பார்க்க போறோம். அதோட பாட்டோட பின்னணி என்னன்னா, அதாவது பேக்கிரவுண்ட் என்னன்னா, ஒரு மனைவி கிட்ட பாணர் வந்து சொல்றாரு. பாணர்கள் வந்து அந்த காலத்தில போஸ்ட்மேன் மாதிரி. பாடவும் செய்வாங்க. செய்திகள சொல்ற வேலையும் செஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா, அந்த காலத்தில போஸ்ட் ஆஃபீஸு, போஸ்ட்மேன்லாம் கிடையாது இல்லையா? அ கடித போக்குவரத்து கிடையாது. அப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க, இந்த மாரி முக்கியமான விஷயத்தெல்லாம். அவர் வந்து என்ன சொல்றாரு, உங்க கணவர் உங்கள பார்க்க வர்றாரு, வீட்டுக்கு வர்றாரு. வெளியூர்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. அப்ப அந்த பொண்ணு, அதாவது தலைவி அல்லது மனைவின்னு சொல்ற அந்த பெண் வந்து, பாணர பத்தி கேட்கிற மாதிரி கேள்வி கேட்கிற மாரி ஒரு பாட்டு. இந்த பாட்டு அதோட ஒரு வரலாற்று செய்தியும் இருக்குது. பாட்டு ரொம்ப சின்ன பாட்டு. உங்களுக்கு புரியும். இது எழுதப்பட்ட காலம் வந்து கிமுக்கு முன்னாடி. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி எழுதப்பட்ட பாட்டு. ஆனா இப்பவும் நமக்கு புரியுது பாருங்க. அ நல்லா கவனிங்க. சிம்பிளான பாட்டு. நீ பாணன பார்த்து கேட்குறாரு. "நீ கண்டனையோ கண்டார் கேட்டனையோ ஒன்று தெளிய நசையினம் மொழிமோ." அடுத்து வெண்கோட்டி யானை சோனை படியும் பொன்மலி பாடலி பெரியர் யார்வாய் கேட்டனை காதலர் வரவே. அதாவது நீ கண்டனையா? அதாவது எங்க வீட்டுக்காரர் நீ நேரடியா, அதாவது இன் பெர்சனா நீ நேரடியா பார்த்து பேசினியா? அதுபோல நான் வீட்டுக்கு வரேன்னு அவரு உன்கிட்ட சொன்னாரா? அப்படின்னு அர்த்தம். நீ கண்டனையோ, கண்டார் கேட்டனையோ. அதாவது கணவருக்கும் இந்த பாணருக்கும் இடையில ஒருத்தர் வந்து செய்திய பரிமாறுறாங்களா, ஷேர் பண்றாங்களாம் செய்திய. கண்டார் கேட்டனையோ. ஒருத்தர் சொல்லி, "ஓ! நீ வந்து என்கிட்ட சொல்றியா?" ஒன்று தெளிய நசைனம். ஏதாவது ஒரு விஷயத்த தெளிவா சொல்லு. நீ சொல்லணும். அத நான் கேட்கணும்னு விரும்புறேன். நசை இனம் அப்டின்னா, நசைனா விரும்புதல். நசை இனம்னா விரும்புகிறோம். விரும்புகிறோம் அப்டின்னா, இந்த இந்த வார்த்தை பிரயோகம் வந்து இலங்கையில இன்னும் பேசுறாங்க. அதாவது சொல்வினம், அதாவது நம்ம ஊர்ல எப்படி சொல்லுவோம்னா, சொல்லுவாங்க, சொல்வார்கள் அப்படிங்கிறத தான் அவங்க வந்து சொல்வினம், கேட்பினம், செய்வினம். இந்த வார்த்தை வந்து இலங்கையில இருக்கு. லைட்டா கன்னியாகுமரி பக்கமும் இருக்கு. ஒரு வீடியோ பார்த்தேன். கன்னியாகுமரி வீடியோ. இது வந்து தமிழ்நாட்ல பழக்கம் இல்ல. நம்ம என்ன சொல்றோம்? சொல்லுவாங்க. எங்க சொந்தக்காரங்க சொன்னா அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் சொல்வார்கள் அப்படிங்கிறது நம்ம சொல்வினம். 2 ஒண்ணு தான். அடுத்து மொழிமோ அப்படின்னா, மொழிதல் அப்படின்னா சொல்லுதல். மொழினா ஒரு ஸ்டேட்மெண்ட். ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுக்குறீங்கன்னா, அது வந்து மொழி. சரியா? மொழிதல். நீ வந்து சொல்லு அப்படின்றாங்க. வெண்கோட்டு யானை. வெண்கோட்டு யானைன்னா, வெண்ணிற தந்தத்தை உடைய யானை. அந்த சோனை நதின்ற நதியில, சோனை படியும். சோனை நதியில வந்து அது விளையாடிக்கிட்டு இருக்குமாம். அப்படிப்பட்ட பொன்மலி பாடலி பெரியர். பொன்மலினா, அதாவது ஒரு ஃபேமஸான ஒரு சிட்டி. இப்ப நம்ம ரொம்ப பிரபலமான ஒரு பணக்கார சிட்டின்னு எத சொல்லுவோம் இந்தியாவுல? மும்பைன்னு சொல்லுவாங்க. மும்பை, அ டெல்லியில காத்தே சரியில்ல. மும்பை, இப்ப சவுத்துல பார்த்தீங்கன்னா பெங்களூர். பெங்களூரு, இல்ல சென்னை. இது போல அது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு நகரமா இருந்திருக்கு. அது வந்து பொன்மலி பாடல். எதுவுமே வந்து ஒரு உயர்வா சொல்றப்போ, ஏதாவது ஒரு அடைமொழி வச்சு தான் சொல்லுவாங்க. பொன்மலி பாடலி, பாடலி புத்திரத்தை நீயும் அந்த உனக்கு செய்திய சொன்னவரும் பெறுவீர்களாக. இந்த செய்தி உண்மையா இருந்துச்சுன்னா, பெறுவீர்களாக. பாராட்டி பேசுறா. அந்த உண்மையிலேயே அவரு சொன்னாரா? அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, அந்த பாணர் அமைதியா இருக்கிறாரு. ஏன்னு நமக்கு தெரியல. 2 பேரும் பெறுவீராக அப்படின்றாங்க. இப்ப இந்த செய்தி, இதோட வரலாற்று செய்தி என்னன்னா, இந்த பாடலிபுத்திரம் இப்போதைக்கு என்ன பேரு? இது புது பேர் என்ன? அப்படின்னு பார்க்க போனப்போ, பீகாருடைய தலைநகர் பாட்னா. அதுதான் இந்த பாடலிபுத்திரம். சரி, இதுக்கு பின்னாடி ஒரு செய்தி என்ன இருக்குன்னா, ஆ பிம்பிசாரர், மகத பேரரசு உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கா? 6வது, 7வது, 8வதுல படிச்ச பாடம். எனக்கு ஏதோ போன ஜென்மத்துல படிச்ச மாதிரி ஒரு ஞாபகம் வருது. எனக்கு பிம்பிசாரர், மகத பேரரசு 2 மட்டும் தான் ஞாபகத்துல இருக்கு. மத்த எதுவும் ஞாபகத்துல இல்ல. ஏன்னா, சிலது மட்டும் தான் இருக்கும். எல்லாமே ஞாபகத்துல வச்சுக்க முடியும். எல்லாத்தையும் ஞாபகத்துல வச்சுக்கிட்டா நம்ம என்ன வரது? அப்ப வந்து அம் அம் மகத பேரரச பிம்பிசாரர் உருவாக்குறாரு. அதுல நெறைய சிற்றரசர்கள் இருப்பாங்க. அது வந்து ஒரு பெரிய கிங்டம் மாதிரி. சரியா? அப்போ அவருடைய தலைநகர், அவரு உண்டாக்கி, அதாவது அவரு தலைநகரா வச்சு ஆட்சி செய்த இடம் வந்து ராஜகிருஹம். இப்போதைக்கு அதோட பேரு வந்து ராஜ்கிர். இந்த ராஜ்கிர் ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவங்க பையன் வந்து அஜாதசத்ரு. அந்த பையன் பாருங்க, பேர கேட்டாலே வித்தியாசமா இருக்கு. அவன் என்ன பண்றான், அ ராஜ்கிர்ல இருந்து
ஆம், புது நகரத்த உருவாக்கணும்னு சொல்றான். அப்படி உருவாக்கப்பட்ட நகரம் தான் இந்த பாடலிபுத்திரம் என்ற பாட்னா. சரியா? இப்ப பீகார்ல இருக்கு. இது வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கங்கை கரையில இருக்கு அப்படின்னு ஜென்ரலா சொல்றாங்க. அதாவது பொதுவா வரலாற்று ஆசிரியர்கள். இந்த ஒரு பாட்டு வந்து ரொம்ப முக்கியமான பாட்டு. இந்த பாட்டுல தான் சொல்லியிருக்காங்க. சோனை நதி. சோனை நதின்னு ஒரு மேப்ல இருக்கு. நான் தம்ப்நெயில்ல வைக்கிறேன். ஸ்கிரீன்ஷாட் பண்ணி பாருங்க. சோனை நதி இருக்கு இல்லையா? இல்ல கூகுள்ல பாருங்க. சோனை நதி வந்து கங்கையோட நெறைய குட்டி, குட்டி நதிகள் வந்து கங்கையோட சேருது. அது சேர்றதுக்கு 2 கிலோமீட்டர் தூரத்தில அந்த நகரத்த அவன் உருவாக்குறான். அஜாதசத்ரு உருவாக்குறான். ஏன்னா, இங்க பாருங்க இதுதான் ராஜ்கிர்ன்னு வச்சுக்கோங்க. அந்த இந்தியா மேப்ல இதான் ராஜ்கிர்னா, இது பாட்னா. அவன் வந்து அதாவது இந்த சிற்றரசர்கள கண்ட்ரோல் பண்றதுக்காக கீழ இருந்து மேல் நோக்கி போறான். இப்ப நம்ம கீழ இருந்து டெல்லி போற மாதிரி. டெல்லியில தான முக்கியமான இடம். அப்படி போற மாதிரி அவன் மேல் நோக்கி அந்த சிட்டிய போய் உருவாக்குறான். அது நல்ல இடம் தானே! பெரிய நதியோரத்தில. பாருங்க அப்பாவோட பையன் ஸ்மார்ட்டா இருக்கான். அந்த போல ஒரு உருவாக்கப்பட்ட அந்த நகரம் தான் பாடலிபுத்திரம். அது வந்து அவ்வளோ ஃபேமஸா இருந்திருக்கு. ஏன்னா, அது வந்து ஒரு ஒரு பேரரசு இல்லையா? அதனால அது நிறைய செழிப்பா தான் இருந்திருக்கும். அப்போ இவங்க வந்து அ மகத பேரரசு ஒரு 150 வருஷம் ஆட்சி செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அதில ஒரு சிற்றரசரா இருப்பாங்க இல்லையா? அதில வந்து ஒரு நந்தர்ன்னு ஒரு குரூப்பு, ஒரு சிற்றரசு அவங்க கை ஓங்குது. அவங்க வந்து பேரரசு ஆகுறப்போ, அவங்க வந்து ஒரு 250 வருஷம் ஆட்சி செய்றாங்க. 250ன்னா எத்தன தலைமுறை பாருங்க. எவ்வளோ கஷ்டம். ஆ அவங்க வந்து அதே பாட்னாவ தான் தலைநகரா வச்சு கன்டின்யூ பண்றாங்க. அவங்களோட அரசாங்கத்த கன்டின்யூ பண்றாங்க. இது போல அதாவது இதெல்லாம் கிமுக்கு முன்னாடி நடந்தது. சரிங்களா? இந்த பாடலிபுத்திரத்த பத்தின செய்தி வந்து இந்த பாட்டுல இருக்கிறதுனால, இது வந்து அந்த டைம்ல அது பின்னாடி அந்த பாடலிபுத்திரம் உருவாகுனதுக்கு பின்னாடி பாடப்பட்ட ஒரு பாட்டு. அதாவது ஏறக்குறைய ஒரு 4ஆம் நூற்றாண்டு 4 இல்ல 5ஆம் நூற்றாண்டுல பாடப்பட்ட பாட்டுன்னு சொல்றாங்க. ஆ இது வந்து ஒரு மருதத்திணை பாட்டு. பெரும்பாலும் நான் குறிஞ்சி திணை தான் பார்த்துட்டு இருப்பேன். இது வந்து அ ஸ் பாடலிபுத்திரம்ன்றதுனால நான் சொல்லலான்னு நெனச்சேன். 2வது வந்து ம் என்ன சொல்றது? அதனால யார் யார்வாய் கேட்டனை காதலர் வரை அவ்வளோதான் அவ கேட்கிறா. அதாவது ஒரு பாட்டு சொல்றப்பவே, இப்ப இப்பவும் பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த சொல்றப்போ, நடப்புல இப்போ ஒரு சம்பவம் நடக்குது. இன்னைக்கு இன்னைக்கு ஒரு நான் இன்னைக்கு வந்து என்ன தேதி? டிசம்பரு 8 8ஆம் தேதி வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கப்போ, இந்த 2 நாளைக்கு முன்னாடி செங்கோட்டையன் வந்து 2 நாளா, 1 நாளா? அமைச்சரா இருந்தவரு. அவரு வந்து வெறும் செங்கோட்டையன்னு சொல்லக்கூடாது. அதிமுகவுல இருந்து தாவைக்கால வந்து சேர்ந்திருக்கிறாரு. இன்னைக்கு இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்போ ஒரே டைம்ல இந்த மாசத்துக்குள்ள டிசம்பர்ல நடக்குது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது மாதிரி இந்த செய்திகளையும் அப்படியே ஒப்பிட்டு பார்த்து, இதுக்கு முன்னாடி, பின்னாடி நடந்தத பார்த்து அவங்க காலத்த கண்டுபிடிப்பாங்க. வேணுமுன்னே தப்பா சொல்ற ஆளுங்களும் உண்டு. சரிங்களா? அந்த மாரி ஆளுங்கள பத்தி நான் வீடியோல பேச விரும்பல. அதெல்லாம் ஒரு பெரிய ரேஞ்ச். ஓகே. ஆ இல்ல இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. ஓகே. அ தாவேக்காவுல தாவேக்கா பத்தி பேசுவோம். வீடியோ முடிஞ்சிருச்சு. தாவேக்காவுல செங்கோட்டையன் சேர்ந்திருக்கிறார்ல. சேர்ந்த உடனே அதாவது அவர் வந்து எப்படின்னா, ஆடுகளம் படத்துல வர டாப்ஸி மாதிரி. எடப்பாடி பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்க வர்றாரு. உண்மையிலே எப்படி இருக்குது பாருங்க. அதாவது இவங்களுக்கு எல்லாமே டைம் பாஸ் தான். நம்மளும் அதாவது இந்த ட்ரோல் பண்றவங்களுக்கு டைம் பாஸ் தான். செய்திக்கும் டைம் பாஸ் தான். ஆனா விஜய்க்கு தான் பெரிய லாஸ். நடிகர் விஜய்க்கு தான் பெரிய லாஸ். ஏன்னா, நம்மள வந்து செலவெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவர் செலவு பண்ணிக்கிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா, சீமானுடைய ஓட்டுகள வந்து பிரிக்கணுன்ற, இல்ல அவர வந்து மட்டுப்படுத்தணுன்ற எண்ணத்துல அவங்க வர்றப்போ, சீமான பிடிக்காதவங்கலாம் வாக்கு செலுத்த வாய்ப்பு இருக்கு. ஆனா, அதே சமயத்துல இவருக்கு வந்து ஒரு அரசியல்வாதியான அரசியல்வாதியாக இருக்கிறதுக்கு எந்த தகுதியோ, அந்த அறிவோ கிடையாது. பாவம் அவர் வந்து ஒரு நடிகர். நான் திரும்பவும் சொல்றேன். இப்ப வந்து நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். என்ன போய் டாக்டர் மாதிரி ஆப்ரேஷன் பண்ண சொன்னா நான் எப்படி பண்ணுவேன்? எப்படி பண்ணுவேன்? என்னால பண்ணவே முடியாது. எனக்கு தெரியாத விஷயத்த செய்ய சொல்லாதீங்க. நான் 10 மாடு இல்ல 100 மாடு கூட மேய்ப்பேன். ஆனா ஆப்ரேஷன் பண்ணுவேனா? பண்ண மாட்டேன். அதுபோல அவருக்கு வந்து நடிச்சோமா, சம்பளத்த வாங்குனோமா, ரெஸ்ட் எடுத்தோமா, அதாவது அவங்க பாடி மெயின்டெயின் பண்ணணும். ரஜினிகாந்த் 70 வயசு நடிச்சுட்டு இருக்காரு. பார்த்தீங்களா? இன்னும் மலையாள சினிமால பார்த்தீங்கன்னா, மோகன்லால் அவர் பேரு என்ன மம்மூட்டி. இப்ப கூட 2 படம் பார்த்தேன். ம். பிரம்மயுகம். செம்மையா இருந்தது. அவங்களும் நடிக்கிறது, உடம்ப மெயின்டெயின் பண்றது, சந்தோஷமா இருக்கிறது. அவ்வளோதான் அவங்களோட வேல.
புரியுதுங்களா? அவங்க வந்து இந்த மாரி அரசியலுக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா, வெயிலு, மழை அப்படிலாம் அலையணும். தண்ணியெல்லாம் வருது சென்னையில வெள்ளம். அப்ப எப்படி சீமான்லாம் எப்படி வேலை செஞ்சாரு? நல்ல மனுஷன் அவரு தெரியுமா? ஐயோ! சாக்கடை எல்லாமே கிளீன் பண்ணாரு. நம்ம நம்ம மக்கள் வந்து ராஜா காலத்து மனநிலையில இருக்காங்க. ஒருத்தர் நம்மள இறங்கி வந்து ஒருத்தர் உதவி செய்றாருன்னா, லேசா நெனச்சுக்கிறது. அப்படி பண்ணக்கூடாது. நீங்க இருக்கிறது அ ராஜா காலம் கிடையாது. மக்களாட்சி. இப்ப இவர்கிட்ட வந்து நாஞ்சில் சம்பத் வந்து சேர்ந்தாலோ, இல்ல செங்கோட்டையன் அவர்கள் வந்து சேர்ந்தாலோ ஒரு பிரயோஜனம் கிடையாது. இப்ப 2006 எலக்ஷன்ல ஆ இல்ல நான் அப்புறம் வாய் வைக்கிறேன்னு சொல்லாதீங்க. எங்க வீட்ல சொல்லுவாங்க. நான் வாய் வச்சா விளங்காதுன்னு. 2006 எலக்ஷன்ல அவருக்கு அரசியல், சினிமா 2மே அ வீணா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, அந்த ஜனநாயகன் படம் ஓடுமாங்கிறதே சந்தேகம் தான். தெரியுதுங்களா? அவர் குடுகுடுன்னு ஓடுனார் இல்லையா? கரூர் சம்பவத்துக்கு அப்புறம். அதனால அவருக்கு அந்த படம் ஓடுமாங்கிறதே சந்தேகம் தான். இல்ல அது ஒரு காமெடி படமா கூட ஆயிரலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்படியே ஃப்ளோல சொல்லிர்றேன். அப்ப 10 நிமிஷம் தான் ஆகுதா? ம். நல்ல ஒரு அதான் பெர்ஃபெக்ட்டா நம்ம வந்து அதாவது எல்லா அரசியல்னா அப்படித்தான். ஜெயிச்சுட்டோம்னா அப்படியே கூட்டணி வச்சு அப்படியே பெரிய ஆளாயிரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப கஷ்டம். அந்த அளவுக்கு மக்கள் வந்து இப்பவும் அப்பாவியா இருப்பாங்களா? எம்ஜிஆர் காலத்துல மாதிரி இப்பவும் அப்பாவியா இருப்பாங்க. அதாவது விஜயோட ரசிகர்கள்னு சொன்னா ஓகே. அ தாவேக்கா தொண்டர்ன்னு சொன்னா கஷ்டமா கிடக்கு. யார் வேணா ரசிகரா இருக்கலாம். ஆனா தொண்டர்ன்னு சொன்னா பாவமா இருக்குது. அவங்களுக்கு வந்து ஒரு விஷயமும் தெரியல. இப்ப நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ எங்க டீச்சரு நியூஸ் பேப்பர் படிக்க சொன்னாங்க. நான் வந்து தினமும் நியூஸ் பேப்பர் படிப்பேன். கேளுங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ, அப்ப எழுத படிக்க தெரியும்ல. 1ஆம் கிளாஸ்லயே எழுத படிக்க தெரியும் நமக்கு. அப்ப தினத்தந்தியில ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஆ அத்வானி பிஜேபிக்காரரு அயோத்திக்கு ரத யாத்திரை போறாரு. புரியுதுங்களா? அது என்ன ரத யாத்திரை? நமக்கு வந்து இந்த கர்ணன் படம் தான் ஞாபகத்துக்கு வரும். ரதம், ரதம் அப்டின்னா. ரத யாத்திரை போறாரு. அதுல வந்து அவர் வந்து ஒரு ராமன் மாதிரி ஒரு கார்ட்டூன் தினத்தந்தி பேப்பர்ல வந்திருந்தது. என் செட் ஆளுகளுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அ அதாவது ராமன் மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, வில்ல எடுத்துக்கிட்டு போறாரு அயோத்திக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த பிரச்சனை வந்தது. எங்க அந்த பாபர் மசூதி இடிக்கிறது. இதெல்லாம் வந்து சினிமாவே ஒரு முழு நேர வேலையா செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் படிக்கிற எண்ணம், இதெல்லாம் இருக்குமா சொல்லுங்க? இல்ல இவர் அப்படி வளர்க்கப்பட்டிருப்பாரா? விஜய் அப்படி வளர்க்கப்பட்டிருப்பாரா? நாங்க கிராமத்துல இருக்கோம். எங்க ஊர்ல நியூஸ் பேப்பர் போட்டாங்கன்னா எல்லாரும் எடுத்து படிப்பாங்க. சரிங்களா? நான் வந்து பழைய இந்தியா டுடே தமிழ் இந்தியா டுடேலாம் பார்த்துருக்கேன். அதாவது எங்க ஊர்க்காரங்க ஏதாவது வாங்கி போட்டாங்கன்னா கோயில்ல, எல்லாரும் எடுத்து படிப்பாங்க. இவருக்கு வந்து அரசியல் பத்தி என்ன தெரியும்? உண்மையிலே பாவம்ன்றேன். அவங்கவங்க வேலைய பார்த்துட்டு நிம்மதியா இருக்கலான்றேன். ஆனா இவர் வந்து பிரஸ் மீட்லாம் வச்சா எல்லாரும் கேலி பண்றாங்க பாருங்க. இப்போ எனக்கு வந்து இப்ப என் பையனுக்கு வந்து பிகில் படம் பிடிக்கும். பிகில் இது நல்ல ஃபுட்பால் படம் தானே பிடிக்கும். ஆனா அவர் அரசியலுக்கு வந்துட்டு அந்த செய்தியெல்லாம் பார்க்குறப்போ அவனுக்கு வந்து ஏன் அவர் போறாரு? அப்படின்னு சொல்லி கேட்குறான். புரியுதுங்களா? நிஜத்துக்கும் சினிமாவுக்கும் வித்தியாசம் வர்றப்போ, அந்த ஒரு ரசிகனா அது ஒரு மனசு கஷ்டமா இருக்கு. எனக்கே தோணுது. ஒரு நடிகனாவே இருந்திருக்கலாம். எதுக்கு இப்படி இப்படின்னு தொல்ல பண்ணிக்கிட்டு. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. இன்னும் டைம் இருக்கு அதனால சொல்றேன். அ ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி நடிகர் விஜயோட அப்பா ஒரு வீடு பால் காய்ச்சிருக்கிறாரு. ஒரு வீடு கட்டியிருக்காங்களா, பார்த்தா நான் டக்குன்னு பார்த்துட்டேன். அதாவது எந்த முறைப்படி அவங்க பால் காய்ச்சிருக்காங்கன்னு பாருங்க. அவங்க ஒரு கிறிஸ்டியன். இந்து முறைப்படி பண்ணியிருக்காங்க. அது எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவங்க எந்த ஸ்டேட் ஆளுங்க மாரி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க, ஃபோட்டோவ வீட்டுக்கு வெளியில இருந்துகிட்டு எடுத்துக்கிட்டு வர்றாங்க. அது ஒரு ஸ்டேட்டுக்காரங்க பண்ணுவாங்க. சில ஸ்டேட்ல ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒவ்வொரு மாரி பண்ணுவாங்க. சரியா? அ அதுபோல அவங்க ஃபோட்டோவ வீட்டுக்கு வெளியில நின்னு எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள வர்றாங்க. அதாவது அந்த சாமியே வீட்டுக்குள்ள வர்ற மாதிரி. நம்ம தமிழ் கல்ச்சர்ல என்ன பண்ணுவோம்னா, ஃபோட்டோவெல்லாம் வீட்ல வந்து வச்சுருவோம். வீட்டுல அ சாமி ரூம்ல வச்சுருவோம். தரையிலயோ இல்ல தரையில வச்சுருவாங்க. சந்தனம்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆணி அடிப்பாங்க. இல்ல தரையில சில வீடுகள்ல செவுத்துலயே வச்சுருவாங்க. இவங்க வந்து ஃபோட்டோவ வெளியில இருந்து எடுத்துக்கிட்டு வர்றாங்க. அது ஒரு கல்ச்சர்ல இருக்கு. சரிங்களா? அப்ப நான் பார்க்குறேன், டக்குன்னு பார்த்தோனே எல்லாமே இந்து ஃபோட்டோவா இருக்கு. இவர் வந்து பையனுக்கு, பேரனுக்குலாம் கிறிஸ்டியன் பேர் வச்சிருக்கிறாரு. இப்ப இவரோட பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல? விஜயோட பேரு. ஜோசப் விஜய். நம்ம கிறிஸ்டியனா இருக்கிறதுல ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அவங்க இஷ்டம். அப்படி எடுத்துக்கிட்டு வர்றப்ப பார்க்குறேன், எல்லாமே இந்து சாமி ஃபோட்டோவா இருக்கு. அப்புறம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி உத்து பார்த்தா, ஒரே ஒரு வேளாங்கண்ணி மாதா ஃபோட்டோ இருக்கு. ஒரு ஓரத்துல ஒருத்தவங்க எடுத்துட்டு வராங்க. அது நீங்க டக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது கிறிஸ்டின் ஃபோட்டோன்னே உங்களுக்கு தெரியாது. ம். எடுத்துக்கிட்டு வர்றாங்க, சாமி கும்பிடுறாங்க, யாகம்லாம் வளர்க்குறாங்க. அது அவங்க சொந்த விருப்பம். அத பத்தி நமக்கு அப்படியே பண்ணலாம். 2ம் கூட கலந்து பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. இப்ப அப்படிதான் பண்றாங்க. அது வந்து ஒரு புது வீடுனா அந்த அது என்ன சொல்றது? அது பண்ணுவாங்க. அந்த மந்திரம்லாம் சொன்னா வீட்டுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும்னு பண்றாங்க.
அவங்க வந்து அப்பவும் நான் ஃபோட்டோ பார்க்குறேன். சாய்பாபா ஃபோட்டோ 2, 3 இருக்கு. விநாயகர் ஃபோட்டோ இருக்கு. இந்தந்த ஃபோட்டோவும் இருக்குது. ஒரு இயேசு ஃபோட்டோ கூட கிடையாது. அது எப்படி? இங்க வா இது இது வந்து ஒரு இப்ப நான் ஒரு இந்துவா இருக்கேன். எங்க வீட்ல வந்து அ பால் காய்ச்சறப்போ, கிறிஸ்டின் ஃபோட்டோவா வச்சுட்டு ஒரு இந்து ஃபோட்டோ கூட இல்லாம இருந்தா எப்படி இருக்கும்? நீங்கலாம் நம்புவீங்களா? நான் அப்படி செஞ்சா நல்லா இருக்குமா சொல்லுங்க? எல்லாமே இந்து ஃபோட்டோவா இருக்கு. ஒரே ஒரு வேளாங்கண்ணி மாதா ஃபோட்டோ. இப்ப வேளாங்கண்ணி மாதா ஃபோட்டோ விக்கிற கடையில ஒரு இயேசு ஃபோட்டோ விக்காது? அது எப்படி ஒருத்தர் பையன், பேரன் இவர் எந்த தலைமுறையில கிறிஸ்டியன் ஆனாருன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. ஏதோ திருவ இது எப்படி இருக்குது பாருங்க காலம். இந்த காலத்தையும் யோசித்து பாருங்க. இது அரசியல், காசு இருக்கிறவங்க, இப்போ காசு இல்லாதவங்கன்னா எவ்வளவோ ஆராய்ச்சி பண்ணுவாங்க தெரியுமா? இவங்க எந்த ஊரு, எந்த வீதி, அவங்க அப்பா, பாட்டன் என்ன ஜாதி அதெல்லாம் கண்டுபிடிப்பாங்க. இப்ப இவரு எந்த தலைமுறையில கிறிஸ்டியன் ஆனாரு? எனக்கு கிறிஸ்தவங்கள பத்தி நான் பேசல. இவருக்கு எப்ப கிறிஸ்டியன் ஆனாரு? இப்ப வந்து இந்த 2 வருஷத்துல 60ஆம் கல்யாணம் பண்ணாங்களா, அப்ப வந்து இந்து மாதிரி சடங்குலாம் பண்றாங்க. அப்புறம் பையன், பேர பிள்ளைங்கலாம் கிறிஸ்டின் பேர் வச்சிருக்கீங்க. ஒரு 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 இயேசு பாவம் இல்லையா? உண்மையில நான் சின்ன பிள்ளைலேருந்து இயேசுவ கும்பிடுறேன். ஒரு இயேசு ஃபோட்டோ இல்லன்னு எனக்கு மனசு ஆத்தாத்து போய் வருது. மனசு ஆறல அப்படின்றேன். அந்த ஃபோட்டோ விக்கிற கடையில எல்லா ஃபோட்டோவும் தானே விக்கும். ஒரு இயேசு ஃபோட்டோ வாங்கி வச்சீங்களா? அப்படி என்ன உங்களுக்கு நீ நீ என்ன பெரிய கிறிஸ்டியன்? இப்ப நான் ஒரு இந்து. எல்லா கிறிஸ்டின் ஃபோட்டோவா வச்சுக்கிட்டு நானு பூஜை பண்ணிட்டு பண்ணா காமெடியா சிரிக்க மாட்டாங்க. இல்ல எனக்கு கடுப்பா இருந்தது. நீ ஒரு கிறிஸ்டியனா இருக்க ஒரு எல்லா சாமி ஃபோட்டோ வைக்கிறதா முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இயேசு ஃபோட்டோ வைக்காதது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. என்ன அப்படி என்ன பெரிய உங்களுக்கு மறந்து போச்சு? இல்ல கிடைக்கல ஃபோட்டோ? சென்னையில இல்லாத ஃபோட்டோவா? இல்ல வீட்டுக்குள்ளேயே இவ்வளவு ஒரு தெளிவு இல்லாம இல்ல, விவரமா இருக்காங்களாம். இப்போ அம்மா, அப்பாவே இவ்வளவு விவரமா இருந்தா, பையன் எப்படி டாக்ஸ் கட்டுறதுக்கு ஒத்துக்குவாரு? பையன் எப்படி ஒரு நல்ல அரசியல்வாதியா இருப்பாரு? பையன் எப்படி நேர்மையா இருப்பாரு? பையன் எப்படி ஒரு பிரச்சனை வர்றப்ப அந்த இடத்துல நின்னு பேசுவாரு? அதாவது ஒரு ஒரு ஆஸ்திரேலியன பார்த்து, நீங்க பொய் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அவங்க அவ்வளோ டென்ஷன் ஆயிடுவாங்க. ஆனா அந்த அளவுக்கு அது அது மோசமான வார்த்தை அவங்கள பொறுத்தவரைக்கும். நீங்க பொய் சொல்லிட்டீங்க அப்படின்னா, கோவம் வந்துரும் அவங்களுக்கு. அத வந்து அவ்வளோ பெருசா நெனச்சு அவங்க கோவப்படுவாங்க. ஆனா நம்ம ஊர்ல இந்த 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 விஜய் அவர்களுடைய அப்பாவெல்லாம் இதானே லை டிடெக்டர் வச்சு டெஸ்ட் பண்ணா கூட கண்டுபிடிக்க முடியாது. இப்போ அ திருவள்ளுவரோட அம்மா, அப்பா யாரு? நமக்கு தெரியாது. கரெக்ட்டா? ஏன்னா, அது எந்த காலத்திலயோ யாரு? ஏதோ ஒரு கம்பர். அவரோட அம்மா, அப்பா யாரு? நமக்கு தெரியாது. இப்ப 2025ல விஜய் அவர்கள் யாரு? அவங்க அம்மா, அப்பா யாரு? அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்னன்னு, இந்த காலத்திலே கண்டுபிடிக்க முடியலன்னா பார்த்துக்கோங்க. அப்ப நீங்க யோசித்து பாருங்க. ம். யோசித்து பாருங்க. எவ்வளவு காசு எவ்வளவு முக்கியம்னு யோசித்து பாருங்க. இப்ப என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாம் நீங்க ஆராய்ச்சி பண்ண முடியும். ஓகே. யார்ட்டயாவது 4 பேர்ட்ட கேட்டா தெரிஞ்சு போயிரும். ஆனா, இவங்க எந்த ஸ்டேட்டுக்காரங்கன்னு கூட கண்டுபிடிக்க முடியல. அவங்க அம்மா வந்து ஆந்திரான்னு தெரியும். அப்பா இந்த ஸ்டேட்டு. இல்ல இப்ப இவங்கலாம் எப்ப மதம் மாறுனாங்க? இன்னும் பாருங்க 2006 எலக்ஷன் வர்றதுக்குள்ள விஜயோட அப்பா பால் காவடி கூட இருப்பாரு போல இருக்கு. பழனிக்கு. இது வந்து ஒரு விதமான ஒரு ஒரு பண வெறியா? இல்ல பதவி வெறியா? இது ஒரு ஒரு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்குதா? நம்மளுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு வேலைய போய் செய்ய போயி, இல்ல நான் அதுல வந்து எனக்கு மானம் போயிடும், கௌரவம் போயிடும்னு சொல்லிட்டு அந்த வேலைய பிடிவாதமா செஞ்சு, யாருக்குமே யூஸ் இல்லாத ஒரு வேலைய செய்யணும்னு ஆசைப்படுறது கரெக்ட்டா சொல்லுங்க. இல்ல எனக்கு வந்து இப்படி ஸ்டெதஸ்கோப் போட்டுக்கணும்னு ஆசை, போட்டுக்கலாம். நான் போய் ஆப்ரேஷன் பண்ணியே தீருவேன்னு நான் பிடிவாதம் பண்ணா எப்படி இருக்கும்? இல்ல நான் பண்ணியே தீருவேன் அப்படின்னு. நானும் தான் சின்ன பிள்ளையிலேருந்து அரசியல கவனிச்சுட்டு இருக்கேன். நான் இப்ப என்ன அரசியல்வாதியா வந்தேனா? உண்மையிலே சொல்றேன். இந்த பசங்க வந்து பாவமா இருக்கானுங்க. இவனுங்களெல்லாம் வந்து அதாவது இந்த ரஷ்ய பசங்க அ ஃப்ரீயா சாப்பிடுறானுங்க. ஃப்ரீயா அது என்ன சொல்றது? சினிமா டிக்கெட் வாங்கிட்டு போறாங்க. அவங்களுக்கு அறிவு இருக்கா? ஏதாவது அறிவு இருக்கா? என்ன சொன்னாலும் நம்புறாங்க. போலீஸ்காரங்க போ சொல்லிட்டாங்க கரூர்ல இருந்துன்னா நம்புறாங்க. இதுக்கு பேரு தான் வந்து அறிவு வேலை செய்யாம அப்படியே மயங்கி கிடக்கிறது. அதாவது இந்த தூங்குறவன எழுப்பிறலாம். தூங்குற மாதிரி நடிக்கிறவன எழுப்ப முடியாது. அதே போல தான் இதுவும்.
ரொம்ப கஷ்டம். என்ன நீ தான் திரும்பவும் சொல்றேன். ஒரு வாழ்ந்துகிட்டு இருக்கிற, நம்ம கூட இருக்கிற ஒருத்தருடைய ஃபேமிலி பேக்கிரவுண்டையே நம்மளால செக் பண்ண முடியலன்னா, அப்புறம் இன்னொரு காமெடி. சஞ்சார் சாதின்னு ஒரு ஆப் வந்திருக்கு. ஆனா உண்மையிலேயே சொல்றேன். நான் பிஜேபி சப்போர்ட்டர் கிடையாது. அந்த ஜாதி பிரச்சனைய சமப்படுத்தாம இருக்கிற அந்த ஒரு விஷயத்த தவிர, பிஜேபி வந்து பரவாயில்லன்னு தான் நெனைக்கிறேன். ஏன்னா ராஜீவ் காந்தி ஃபேமிலி பண்ணுனது அப்படி இருக்கு. அதாவது அதாவது என்ன சொல்றது? ராகுல் காந்திக்கு அவ்வளவு திறமை பத்தாது. அது மோடியே பரவாயில்லன்றேன். மோடி வந்து எந்த காலேஜ்ல டிகிரி வாங்குனாருன்னு கேட்குறீங்க. ஏன்னா என்ன டிகிரி வாங்குன எல்லாருமே அறிவாளியா? டிகிரி வாங்கிட்டாலே அறிவாளியா? அவரு 10ஆம் கிளாஸ் கூட படிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. எழுத படிக்க தெரிஞ்ச தெரிய மட்டும் தான் அவருக்கு இருக்குன்னு கூட வச்சுக்கோங்க, படிப்பறிவு. ஆனா எவ்வளோ திறமைசாலி பார்த்தீங்களா? எவ்வளோ கான்ஃபிடென்ட்டா எவ்வளோ பேர பார்க்குறாரு. அதாவது பாடி லாங்குவேஜ பாருங்க. அதாவது ஒரு எம்பிஏ படிச்ச ஒருத்தர் கூட இவ்ளோ தைரியமா இருக்க மாட்டாங்க. எல்லா நாட்டுக்காரங்க கிட்ட போய் எப்படி பேசுறாரு, பழகுறாரு. உண்மையிலேயே சொல்றேன். அதாவது இவரு டிகிரிய வச்சு தான் ஒருத்தர வந்து நீங்க மதிப்பீடு செய்யணும்னு நெனைக்காதீங்க. மோடி பிரதமர் வந்து நல்ல ஒரு திறமைசாலி. இப்ப இந்த ஆப் வந்தத பத்தி தமிழ்நாட்ல தான் குறை சொல்றாங்க. கேரளாவுலலாம் அப்படி ஒண்ணும் நெறைய பேர் குறை சொல்லல. இது வந்து அதாவது என்ன சொல்றது? வழியில மடியில கணம் இல்லாட்டி வழியில பயம் கிடையாது. நாம தப்பு பண்றவங்க தான் பயப்படுவாங்க. நீ எந்த ஆப்ப வேணா போட்டுக்கோங்க. எப் பார்த்துக்கோங்கன்ட்டு போ வேண்டியதானே. ஏன்னா, அவ்வளோ பிரச்சனை இருக்கு நாட்ல. இப்ப நீங்க வந்து இந்தியா அப்படின்றனால தான் இது ஏன் பண்றீங்க? இத ஏன் பண்றீங்கங்கிறீங்க. எல்லா நாட்லயும் போயிட்டு இப்படி சொல்லிட்டு இருப்பீங்களா? கவர்மெண்ட் ஒரு முடிவு எடுத்துச்சுன்னா, அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. ஏன்னா, எல்லா விஷயத்தையும் நம்மகிட்ட இப்ப எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்கோம்னா, நம்ம ஊர்ல என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஹெல்மெட் போடுங்க அப்படின்னா, நீங்க ரோட்ட சரியா போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏட்டிக்கு போட்டியா பேசுறது நம்ம ஊர் பழக்கம். ஏதோ ஒண்ணு வந்து இந்த கவர்மெண்ட் கொண்டு வந்துச்சுன்னா, அத வந்து அவங்க மட்டுப்படுத்துவாங்க. அப்படிதானே திமுக, அதிமுக 2 பேரும் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பண்ணாங்க. நான்லாம் ஒரு டீனேஜா இருந்தப்போலாம். மாத்தி மாத்தி ஒரு திட்டம் வந்துச்சுன்னா, அவங்க கொண்டு வர மாட்டாங்க. மாத்திட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்டே இருந்தா, அதாவது விழுந்துகிட்டே இருந்தோம்னா, என்னைக்கு போய் வீடு போய் சேர்றதுங்கிற மாரி, விழுவுறது, எழுவுறதோ எழும்புறதுமா இருந்தோம்னா, ஏதோ ஒண்ணு பண்ணட்டும்னு சொல்லி விட்டுற வேண்டியது தான். எல்லாத்துக்கும் எதிர்ப்பு பண்ணக்கூடாது. பாரிசாலன் கூட பேசியிருக்கு. செஞ்சவர் சாதி வந்து சுதந்திரத்த பாதிக்கும். என்ன நம்ம கரெக்ட்டா இருந்தா யார் வேணா பார்த்துட்டு போறாங்க. எல்லா ஊர்லயுமே பார்ப்பாங்க. எல்லா ஊர்லயும் பார்ப்பாங்க. எல்லா ஊர்லயும் பார்க்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஏன்னா, அ அப்புறம் என்ன அது ஏன் பண்ணல, இத ஏன் பண்ணலன்னு நம்ம குறை சொல்லுவோம். கரெக்ட்டா? சரி ஓகே. இதுக்கு மேல பேச வேணாம். 23 நிமிஷம் ஆயிடுச்சு. அம் திடீர்னு குண்டாயிட்டதுனால, பிளட் பிளட் செக்கப் பண்ணிட்டு, ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நான் பேச ஆரம்பிச்சேன். அது இடையில கொஞ்சம் உடம்பு சரியில்ல. ரைட். அந்த குருவி இங்க பறந்துச்சே, அந்த குருவி இங்கேயே தான் சுத்திக்கிட்டு இருக்குது. அவங்க பேரண்ட்ஸ் வந்து விரட்டுதுக. என்னத்த சொல்றது? என் மேல நம்பிக்கையே இல்ல அதுகளுக்கு. சரி ஓகே. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நாளைக்கு வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். சரியா? பாய்.